ஜெய் குருச்சரணம். வணக்கம். கடவுள் அப்படிங்கிறோட அர்த்தம் இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். கடவுள் அப்படின்னா கடவுள் உள்முகமாக நம்மளை திருப்பி நம்ம உள்முக பயணம் போகிறது தான் கடவுள். ஆனால் இன்றைக்கி அந்த கடவுளுங்கிற பேர் பல இதாக திரிஞ்சு அதோட அர்த்தமே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. பரவாயில்ல. அந்த கடவுள் அப்படிங்கிறது கடவுள் நம்ம உள்முகமாக பயணம் பண்ணி நம்மளோட பதிவுகளை அழித்து நம்ம நல்ல ஆன்மாவாக மாறி இருக்கிறப்ப உண்மை நிலை என்னன்னு தெரியும். உண்மை நிலை அப்படிங்கிறது எல்லா பக்கமே நிறைஞ்சிருக்கு. சும்மா சொல்ல நம்ம முன்னோர்கள் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இருக்கிறாங்க. எனக்கு தெரியுது. ஏன்னா நான் தியானத்தில் 19-20 வருஷமாக தியானம் பண்ணி எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவங்களையும் தியானம் பண்ணுங்கள், தியானத்தை தவிர உங்களை வேறு எதுவுமே நல்ல நிலைக்கு கொண்டு வராதுன்னு நிறைய பதிவு போடுறேன். அந்த தியானத்தை நம்மளால் பண்ண முடியலன்னு சொல்லி தான் எல்லோரும் வெளியில் வந்துடுறீங்க. ஆனால் நீங்கள் அதை பண்ணி வெளியில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு விடுதலைன்னா என்னென்னு தெரியும். அதே மாதிரி இயேசு சொல்லியிருக்காரு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அதில் உண்மையான வார்த்தைகள் தான். உங்களுக்கு சரியான விதத்தில் தட்டவும் தெரியல, கேட்கவும் தெரியல. அப்போ நீங்கள் கேட்டது கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் விரக்தி ஆயிடுறீங்க. அது உண்மையான அந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை புரிஞ்சு பண்ணினீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி தான் ஓஷோவும் சொல்லியிருக்காரு, தேடுவதை நிறுத்துங்கள் அப்படின்னு, ஓடுவதை நிறுத்துங்கள். நீங்கள் கேட்டது அந்த இடத்துலையே இருக்குது. ஏன் ஓடிட்டுருக்குறீங்க? எங்கே தேடி ஓடுறீங்கன்னு? யாரை தேடி ஓடுறீங்க? உண்மையாலுமே கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு நீங்கள் ஓடுறீங்க? நீங்கள்லாம் இப்படி ஓடி தேடி கோயிலில் இருக்கிற சிலையை வச்சுட்டு அங்கே போய் அது வேணும் இது வேணும்னு மக்கள் கேட்குறனால தான் கடவுள் ஓடி ஒளிஞ்சிட்டாருன்னு கூட கதை சொல்லுவார். அவர் உங்களோட இதயத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டாரு. அங்கே யாரும் என்னை தேடி கண்டுபிடிக்கிறது இல்லைன்னு சொல்லி அங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே கடவுள் வேறு எங்கேயுமே இல்லைங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க. ஆனால் அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளை ஏன் உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா, நீங்கள் பல மைல் பல கிலோமீட்டர்ஸ் வெளியில் வந்துட்டீங்க, ரொம்ப தூரம். அவர் இருக்கிற பக்கம் நீங்கள் திருப்பி உள்முக பயணம் போகிறப்ப தான் அவரோட பாதைக்கு போக முடியும். நீங்கள் வழி தவறி வெளியில் வந்துட்டீங்க. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, வழி தவறி போன ஆடுன்னு சொல்கிறாரு. நிறையா அவங்க சூட்சமமாக சொல்கிறதெல்லாம் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. உண்மையாலுமே தியானத்தில் ஒரு பயணம் இருக்குங்க. தியானத்தோட நெடு பயணத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா தான் நீங்கள் எவ்வளோ அழுக்கடைஞ்சு எவ்வளோ தூரம் நீங்கள் வழி தவறி வந்துட்டீங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் வழி தவறி வந்துட்டிங்கன்னா திரும்பி யூட்டன் போட்டு வந்த திசைக்கே திரும்பி போங்க, நீங்கள் தேடுறது கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் இல்லாத திசையில் கூட்டத்தோட கூட்டமாக தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, யாருக்குமே இங்கே சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே ஆள் இல்லை. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க அப்பா அம்மா சொல்கிற கதையை வச்சுக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. அவர் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் மைக் வச்சு கத்திட்டு இருந்தாலும் அதை அப்போ கேட்டு கைத்தட்டுறீங்க, அதுக்கப்புறம் திரும்ப மறந்துடுறீங்க. ஆனால் உண்மையான கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னா உங்களோட உள்ளத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு. நீங்கள் எப்போ உள்முகமாக பயணம் போகிறீங்களோ அப்போ உண்மையாலுமே கடவுளை பார்க்கலாம். கடவுள்னால் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கடவுள்னா உடனே உருவமாக வருவார், அருவமாக வருவாருன்னு நினைக்காதீங்க. எனர்ஜி தான் எல்லாமே. நிறைய பேர் கேட்பாங்க, கடவுளை கண்ணில் காட்டவே முடியாதுங்க. நீங்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும் கடவுளை கண்ணில் எல்லாம் பார்க்க முடியாது. அவரை உணர மட்டும்தான் முடியும். நீங்கள் உணரக்கூடிய விஷயங்களை கண்ணில் காட்டுன்னு சொல்லி தர்க்கம் பேசுகிறவங்க கிட்டலாம் பேசுறதுக்கு நீங்கள் நேரம் இல்லை. உண்மையாக கடவுளுக்கு வேணும்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உண்மையாலுமே விரக்தி அடைஞ்சு இந்த லைஃப்லேருந்து வெளியில் போகணும்னு நினைக்கிறவங்க தியானம் பண்ணுங்கள். உண்மையான கடவுளை நீங்கள் அடையலாம். நான் எவ்வளோ பதிவு போட்டுட்டேன் தியானத்தை பற்றி. இது ஒரு உங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவாக போடணும்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அது தயவு செய்து தியானம் பண்ணுங்கள். வேறு பயிற்சிகளில் மற்றதை தேடி போகாதீங்க. இந்த பக்கம் திரும்பி போகிறப்ப உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எதை தேடி போனாலும் தான் சொல்கிறேன், நீங்கள் எதை தேடி போனாலும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு எதிர் திசையில் போகிறீங்க. ஆனால் பிரபஞ்சத்தோடு ஒத்திசைவாக போகிறப்ப உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன். எத்தனை பேருக்கு இது உங்களுக்கு போய் சேருதுன்னு தெரில. யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க இதை பிக் பண்ணுவாங்கன்னு எனக்கு மனசுக்கு தோணுது. ஜெய் குருச்சரணம்ப்பா. நன்றி.